Hi friends, I am JC. நம்ம இன்னைக்கு லாரியல் பாரிஸோட ட்ரீம் லென்த் ஷாம்பு அண்ட் டோட்டல் ரிப்பேரிஃபை இந்த கண்டிஷனர் இதை ரெண்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதை நான் ஒரு 4 months யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னோட ஆனஸ்ட் ரிவ்யூவை நான் இதில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். மேக்ஸிமம் கொஞ்சம் லென்த்தாக ஹேர் இருக்கிறவங்களுக்கு இந்த ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் ரொம்ப யூஸாக இருக்குது. இந்த ஷாம்புவில் நிறைய ஃப்ரேக்ரன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, அதனால ஷாம்போட ஸ்மெல்லு ரொம்ப ஹெவியாக வருது. நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், இந்த ஷாம்பு அண்ட் கண்டிஷனரில் கண்டிப்பாக பேரபென் அண்ட் சல்ஃபைட் ரெண்டுமே இருக்குது. ஆனால் நான் இந்த ஷாம்புவை ஒரு பாஸ்ட் ஒரு 4 to 5 months யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் எனக்கு இந்த ஹேர் ஃபாலோ எதுவுமே இந்த ஷாம்பு அண்ட் கண்டிஷனரால் வரல. அந்த பேரபென் அண்ட் சல்ஃபைடு ரெண்டுமே ஓவர் ஹார்ம்ஃபுல்லாக பயங்கர இதாக இருக்குன்னு தோணலை எனக்கு. ஏன்னா என்னோட ஹேருக்கு இது ரொம்பவே செட் ஆச்சு. ஏன்னா என் ஹேர் கர்லி அண்டு ஃப்ரெஷ்ஷி ஹேர் ஆகும், எப்போதுமே ஒரு எண்ணெய் எல்லாம் வச்சாத்த மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ஆனால் என் ஹேருக்கு இது ரொம்பவே செட் ஆச்சு இந்த ஷாம்பு அண்ட் கண்டிஷனர். ஆனால் எல்லாருக்கும் செட் ஆகும்னு சொல்ல முடியாது, என்னோட ஹேருக்கு செட் ஆச்சு. ஆனாலும் இந்த ஷாம்பு அண்ட் கண்டிஷனரில் ரொம்ப நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கால, நீங்கள் ஒரு வாரத்துக்கு 1 இல்லைன்னா 1 or 2 times அவ்வளோதான் யூஸ் பண்ணணும். அதுக்கு மேலெல்லாம் சும்மா போட்டால் தெரியல. நான் மேக்ஸிமம் 1 time தான், எப்போவாது தான் 2 times யூஸ் பண்ணுவேன். இது என்னோட பர்சனல் ரிவ்யூ ஆகும். எனக்கு இந்த ஷாம்பு எப்படி ஒர்க் ஆச்சோ அதை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஆனால் என்னோட அண்ணன் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணியிருக்கான், அவனுக்கு ஹேர் ஃபால் நடந்திருக்கு. அடுத்ததாக இந்த டோட்டல் ரிப்பேரிஃபை கண்டிஷனர் தெரியுதா? இந்த கண்டிஷனரை பொறுத்தவரை இது ரொம்ப அமேசிங்காக இருக்குது. ஏன்னா ரொம்ப ஒரு ஃபேவரட் கண்டிஷனர் தான். ஏன்னா ஹேரை ரொம்பவே ஸ்மூத்தாக நல்ல ஒரு ஆயில் ஃபீல், அது எனக்கு ஃப்ரெஷ்ஷி ஹேர் ஆகும், அப்போ எண்ணெயை வச்சாத மாதிரி இருக்கும். இது சூப்பராக நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணி சூப்பராக ஹேர் வச்சிருக்கு. ஏன்னா இந்த கண்டிஷனரில் கெரட்டின் அப்படின்னு ஒன்று ஹேர் டேமேஜ் ஹேரெல்லாம் ரொம்ப ப்ரிவென்ட் பண்ணுற ஒரு கெரட்டின் அப்படின்னு ஒரு லிக்விட் ஆட் பண்ணியிருக்காங்க. அதனாலே இது ரொம்ப கண்டிஷனர் சூப்பராக இருக்குது. இந்த கண்டிஷனரும் அந்த மாதிரி தான், நிறைய கெமிக்கல்ஸ் ஃப்ராக்ரன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸ்மெல்லு ரொம்ப ஹெவியாக இருக்குது, ஆனால் ஸ்மெல் நல்லா தான் இருக்குது, ஆனால் ரொம்ப ஹெவியாக அடிக்குது. இந்த ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் ரெண்டுமே சேர்த்து அரௌண்டாக ஒரு 350 rupees அந்த மாதிரி தான் நான் வாங்கினேன். இது ஒரு 150 அந்த ரேஞ்சுக்கெல்லாம், சிலப்போ ஆஃபரில் 120 அப்படியே இருக்குது. இது ஒரு 170 அந்த மாதிரிலாம் இருக்குது. சிலப்போ ஆஃபரில் இன்னும் குறையுது. அவ்வளோதான், இது ரெண்டு சேர்த்து ஒரு 350 rupeesக்கெல்லாம் வாங்கலாம். என்கிட்ட ஆல்ரெடியே ஒரு ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் வேண்டி அது தீர்ந்து போய் அடுத்தது வேண்டி அதை தான் இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை 2 பாட்டில் இருக்குது. இது ஒன்று தீர்ந்தது, இதில் இன்னும் ஒரு பாதி ரேஞ்சு அந்த ரேஞ்சு இருக்குது. இன்னொரு கண்டிஷனர் பாட்டில் எங்கேயோ தூக்கி போட்டிருக்கேன், அதை காணல. நான் எப்பொழுதுமே ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் அப்ளை பண்ணுறது முன்னாடி ஹேரில் நல்ல கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணி ஒரு 15 நிமிஷம் நல்ல ஒரு மசாஜ் பண்ணி, என்கிட்ட மசாஜர் இருக்குது, அந்த ஃபோட்டோ இதில் கொடுக்குறேன். அந்த மசாஜர் 200 something வரும், அதுவும் நல்ல யூஸ் தான், முடிஞ்சால் வாங்கிக்கோங்க. அந்த மசாஜரை வச்சு நல்ல ஒரு 15 நிமிஷம் மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 30 minutes அந்த ஆயிலோட அப்படியே உட்காந்து அந்த ஆயில் நல்லா அப்சர்வ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணி விட்டுட்டு அது மேலே கண்டிஷனர் போடுவேன். அப்போ ஹேர் ஸ்மூத்தாக இருக்கும். எனக்கு முன்னாடி ஒரு டைமில் ஹேர் ஃபால் வந்த டைமில் நான் தாத்ரி அந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அதில் நல்ல ரிசல்ட் கிடச்சி. ஆனால் அது ஓவர் ரேட்டு, 300 ரூபாய்க்கு 150 ml ஏதோ தான் ஓவர் ரேட்டு, டக்குன்னு தீருது. அதனால இப்போ ஒரு பியூர் கோகனட் ஆயிலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த கோகனட் ஆயில் லிங்க் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சும்மா ஆயிலுக்கு ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு ஆள் கமெண்ட் பண்ணாலும் நான் அந்த லிங்கை போட்டுவிடுவேன். அந்த பியூர் கோகனட் ஆயில் நான் வேண்டி அரௌண்டாக ஒரு அதுவும் 4 months ஆகுது அது வேண்டி. ஆனால் இன்னுமே அப்படியே இருக்குது, இன்னொரு அரைப்பங்கட்டை இன்னுமே இருக்குது. ஏன்னா இது 500 ml, அரௌண்ட் ஒரு 300 ரூபா வரும் 500 ml. அது சூப்பராக இருக்கும் ஆயில். நீங்கள் ஹேர் ஃபால் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் போடலாம். என்னதான் ஹேர் ஃபால் இருந்தாலும் ஸ்லீப்பு நல்ல டயட் இதெல்லாம் எடுக்கலைன்னா ஹேர் ஃபால் நிற்காது. அது தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் தம்ப்நெயில்ல இன்னொரு ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் பார்த்துருப்பீங்க, அதை நான் இப்போ யூஸ் பண்ணிட்டுருக்கேன். கரண்டாக ஒரு 2 weeks 3 weeks யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது இந்த காதி நேச்சுரல்ஸ் இந்த ஷாம்பு இந்த கண்டிஷனர் தான். காணுதா? முடிஞ்சால் ஃபோட்டோ எடுக்கிறேன். காதி நேச்சுரல்ஸ் இது ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்குது. இதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதோட ரிவ்யூ நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். அப்போ நீங்கள் யோசிச்சலாம், எவ்வளோ நேரம் லாரியல் பாரிஸ் ஷாம்பு அந்த கண்டிஷனரை ரொம்ப பாசிட்டிவாக தான் ரிவ்யூ சொன்னேன். எனக்கு ஹேர் ஃபால் எதுவும் ஆகலை, எதுவும் நடக்கலைன்னு ரொம்ப பாசிட்டிவாக தான் சொன்னேன்.
பின்ன எதுக்கு இவன் இன்னொரு ஷாம்புக்கு மாறினான்னு யோசிக்கலாம். ஆனால் அதில் ரொம்ப கெமிக்கல்ஸ், சல்ஃபேட், பேரபின் எல்லாமே இருக்குது. அது பின்னாடி ஏதாவது ப்ராப்ளத்தை கொண்டு வரலாம்னு சொல்லி தான் மாறினேன். இந்த காதி நேச்சுரல் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் இது ரெண்டுலேயுமே சல்ஃபேட் அண்ட் பேரபின் ஃப்ரீ ஆகும். இதை நீங்கள் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். இது அடுத்த வீடியோவில் நான் ரிவ்யூ சொல்கிறேன். அதிலே நீங்கள் பார்த்துட்டு யார் உங்களுக்கு செட் ஆகும்னு யோசிச்சு அதே நீங்கள் வாங்குங்க. மேக்ஸிமம் எல்லாருமே பேரபின் அண்ட் சல்ஃபேட் இல்லாத ஷாம்பு தான் வாங்குறதுக்கு பார்ப்பீங்க. ஆனால் இந்த காதி நேச்சுரல் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் ரெண்டுலேயுமே பேரபின் அண்ட் சல்ஃபேட் இல்லை. அதனால் இது எல்லாருமே செட் ஆகும். அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணிட்டு இருங்க. இந்த ஷாம்பு யூஸ் பண்ணது அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதோட ஃபுல் ரிவ்யூ அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வரும். அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் இந்த ஷாம்பு அண்ட் கண்டிஷனருக்கு இது ரெண்டுக்கு ரிவ்யூ வேணும்னா ஒரு கமெண்ட்டை போடுங்க. அட்லீஸ்ட் ஒரு ஷாம்பு ஏதாவது ஒரு கமெண்ட்டை போடுங்க. அதுவும் அப்படி தான், ஒரு ஆள் கமெண்ட் பண்ணாலே கண்டிப்பாக வீடியோ ஒரு 2 டேஸில் 3 டேஸ்லேயே கண்டிப்பாக போட்டுருவேன். அது 2-3 டேஸ் வேற ஒன்றும் இல்லை, எனக்கு எக்ஸாம் நடந்துட்டுருக்கு. அதான் இந்த டைமில் டக்குன்னு அவ்வளோ ஷூட் பண்ண முடியாது. எக்ஸாம் முடிஞ்சதும் ஒரு 2 நாள் தான் எக்ஸாம், அது முடிஞ்சதும் உடனே எடுத்து போடுவேன். இந்த காதி நேச்சுரல்ஸ் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் விலையும் குறவு தான். சல்ஃபேட் அண்ட் பேரபைட் இந்த ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் எதுவுமே இல்லை, ரொம்ப யூஸாகவே இருக்குது. இதோட ரிவ்யூ நான் போடுறேன். அதுக்கப்புறம் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் வாங்கணும்னு உள்ளவங்க ரெண்டுக்கு இதை செக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவையும் இந்த வார வீடியோவையும் இது ரெண்டையும் செக் பண்ணிவிட்டு எதுக்குள்ளலாம் எது உங்களை செட் ஆகுன்னு யோசிச்சு அதுக்கப்புறம் வேணுங்க. ஒரு 2 or 3 டேஸ் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணுங்கள். என்னோட இந்த நெக்ஸ்ட் வீடியோ இந்த ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் இதோட ரிவ்யூ வீடியோ உங்களை வந்து சேரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் உடனே உங்களுக்கு அந்த நோட்டிஃபை வரும், கூடிய சீக்கிரம் வரும். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.